ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். கோபி ராதிகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு, என் பசங்கள்லாம் என்னை கேவலமாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன கேவலம் இருக்குது? இவ்வளோ நாள் சொல்கிறதுக்கு பயந்தீங்க, இப்போ சொல்லியாச்சு, அவங்களாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. மறுநாள் காலையில் ஜாகிங் போகும்போது எழில் அவங்க அப்பாவை பார்த்து, நீங்கள் இன்றைக்கி வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோபி என்ன உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்குறாளா, நான் ஏன் வீட்டை விட்டு போகணும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எழில் சொல்கிறாரு, நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் ராதிகா கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி எழில் என்னை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ராதிகா பேசுகிறாங்க. அவன் அப்படி சொல்லலாம், என்னை வீட்டை விட்டு வெளில போகணும், இது என்னோடய வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது உங்கள் வீடு இல்லை கோபி, நீங்கள் கட்டியிருக்கலாம், ஆனால் இது பாக்கியாவோட வீடு அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு தான் போகணும், அதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, நான்லாம் போக மாட்டேன், எங்கள் அம்மா என்னை எப்போ சொன்னால் தான் நான் போவேன், எங்கள் அம்மா என்னை அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவே அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. அப்புறம் எழிலும் செழியனும் அப்பாவை இன்றைக்கி எப்படியாவது வீட்டை விட்டு போக சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.